அவங்க இருந்தது ஜெயலலிதா அம்மா இருந்தது பெண்களுக்கு நல்லா உரிமை கொடுத்தாங்க. நல்லா முன்னுரிமை நிறைய குடுத்தாங்க. எந்த ரவுடிசம் தொல்லை இல்லாம, எதுவுமே இல்லாம நல்லா போலீஸ்க்கு முன்னுரிமை குடுத்து நல்லா பார்த்துருந்தாங்க. அவங்க ஏகப்பட்ட ஏழைகளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்ல நன்மைகள் தான். என்ன நன்மை? அவங்க பண்ணது எல்லாமே நல்ல நன்மை தான். என்னென்ன நன்மைகள்லாம் உங்களுக்கு பண்ணாங்க? நன்மைகள்னு எதுவும் கிடையாது. பட் இருந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். எந்தெந்த விஷயத்துல எல்லாம் பெட்டரா இருந்திருக்கும்? எஜுகேஷன்ல ப்ளஸ் விவசாயத்துக்கு இதெல்லாம் நல்லா செஞ்சுருப்பாங்க. அது டிஎம்கேல எனக்கு தெரிஞ்சு அவர், ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இருந்தாலுமே எனக்கு ஜெயலலிதாவை தான் பிடிக்கும். ஆமா, ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியை, ஜெயலலிதா அம்மாவை எந்த அளவுக்கு நீங்க இப்ப மிஸ் பண்றீங்க? அந்த அம்மாவோடைய ஆட்சி இருக்கக்குள்ள அம்மா உணவகம், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு சிரமப்படுறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. மகப்பேறாக இருக்கிறவங்களுக்கு நிறையா நல்லது செஞ்சுருக்காங்க. ஊட்டச்சத்து, பணம் அவங்களுக்கு டெலிவரி டைமில் பணம் வர்றது, இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்காங்க. எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு பண்ணிருக்காங்க நல்லதெல்லாம்? நன்மைகள் எவ்வளவு இருக்கு? தான் வாங்கி கொடுத்துவாங்க, பென்ஷன் கொடுப்பாங்க. அது போதாதா? ஜெயலலிதா அம்மா ஒரு கிங் லேடின்னு தான் சொல்ல முடியும். அவங்களே மிஸ் பண்றோம். ஆனா அவங்க இருந்த வரைக்கும் அவங்களும் செஞ்சிருக்காங்க, செய்யலைன்னு சொல்ல முடியாது. நீங்க அம்மையாரை எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள்ட்ட ஒரு போல்ட்னஸ் இருக்கும். எப்பவுமே யாருக்குமே எதுவுமே பயப்பட மாட்டாங்க. நீங்க எப்படின்னா ஒரு ஒரு சிறந்த பெண்கள்ல நீங்க என்ன கேட்டா பொலிட்டிக்கல்ல ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இருப்பாங்க, மாயாவதி இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே லெஜெண்டா ஒருத்தவங்க இருப்பாங்கன்னா அம்மையார் இருப்பாங்க. அவங்க வந்தாலே ஒரு ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கு. ஒரு பொண்ணுனா அடிமைத்தனமா தான் இருக்கணும். ஒரு பொண்ணுனா அரசியல்ல வரக்கூடாது. ஒரு பொண்ணுனா வீட்டுக்குள்ள 4 செவுத்துக்குள்ளதான் அடைஞ்சிருக்கணும். எல்லாத்தையும் தாண்டி எப்படி இந்த உலகத்துல ஆண்களும் பெண்களும் சமமாக படைக்கப்பட்டாங்களோ அதுல ஒரு பொண்ணுனா இவ்வளவு ஒரு அரசியல்ல இவ்வளவு டேலண்டா இருக்கணும், எல்லாருமே அவங்க முன்னாடி இப்படிதான் இருக்கணும், ஒரு லாஜிக்கை கொண்டு வந்தது அம்மையார் அவங்க.